இன்னைக்கான ப்ரோமோ ரொம்பவே சூப்பர்ப்பா. நம்ம விஜய் வந்து கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. உண்மையாகவேங்க ப்ரோமோ வந்து வேறு லெவல்னே சொல்லலாம். திரும்ப திரும்ப வந்து பல டைம் வந்து பார்த்தாச்சு. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான தரமான ப்ரோமோ தான். நம்ம விஜய் வந்து பண்ண அந்த அட்டகாசம் இருக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனாங்க சாரதா அம்மா பார்த்தீங்கன்னா, அப்போ கூட வந்து ரியாக்ஷன் கொஞ்சம் லைட்டாக ஒரு சிரிப்போடு பண்ணியிருந்துருக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா, மங்கி மாதிரியே மூஞ்சிய வச்சுருந்தாங்க. அதான் கொஞ்சம் செம்ம காண்டாச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரியுமே மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம விஜய் அப்படியே செல்லமாக திட்டியிருந்தாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னா, இங்கே நம்ம மாமா மாமிக்கே பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து விஜய் இப்படிலாம் வந்து வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு மாதிரி கெஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோட்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போகுது. நர்மதாவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் சேர்ந்து தலைக்கு தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா அழகாக ரெடி பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. இங்கே நம்ம குமரன் பார்த்திங்கன்னா அவர் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தாய்மாமன் சீர் வந்து பண்ணியிருக்கிறாரு. இங்கே யாருமே எதிர்பார்க்காத டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஜய் வந்து மேளம் தாளத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசையோடு வந்து வராரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா பட்டாசை போட்டு பார்த்திங்கன்னா கொளுத்துறாரு. என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக்கில் தான் வந்து வெளியே வராங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது நம்ம விஜயோட அலப்பறை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து காவேரி ரொம்ப தான் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா வந்து இங்கே ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் என்ன, நம்ம குமரனோட அம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே எங்கே விஜயை காணோம்னு சொல்லிட்டு தான் கேட்டுருந்தாங்க. இந்த இடத்துல அவங்க சொல்கிறது என்ன, எப்படி வரணுமோ அப்படி தான் வராரு விஜய் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே குமரனோட அம்மா வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாரதாமனால் வந்து எதுவுமே விஜய் மேலே கோவப்பட முடியாது. ஏன்னா குமரனோட அம்மா இருக்கிறாங்க. மெயின் காரணம் அது மட்டும்தான். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து போயிட்டு இங்கே விஜயை வந்து திட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த சாரதாம்மாவோட மனசு மட்டும் ஏன் தான் மாற மாட்டுதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து கொஞ்சம் கோவம் வருது. அந்த இடத்துல கொஞ்சம் குட்டியாக சாரதாம்மா ஸ்மைல் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்க ரியாக்ஷனே வந்து சுத்தமாக பிடிக்கலை. விஜய் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாரு. இதை வந்து இன்னும் அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டால் இதில் என்ன தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சாரதாம்மா மேலே பார்த்திங்கன்னா கோவம் தான் வருது. ஆனால் நம்ம விஜய் பண்ணுற சேட்டை அது ஒரு மாதிரி அழகு தான்ப்பா, அடிச்சுக்கவே முடியாது யாராலும். இங்கே நம்ம மாமா மாமி ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சும்மாவே மாமா மாமியை வந்து நம்ம விஜய் குழப்பி விட்டுருவார். இப்போ இப்படி பண்ணும்போது அவங்க வந்து என்ன தான் வந்து யோசிப்பாங்க. இப்போ எதுக்காக விஜய் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்து இங்கே மாமா இருந்துக்கிட்டு மாமிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் வந்து விஜய் தான் காவேரியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மாமா மாமி 2 பேத்துக்குமே வந்து தெரிய போகுது. ஏன்னா தெரிஞ்சு தானே ஆகணும். சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து இப்படிலாம் வந்து சீர்வரிசையை கொண்டு வந்துட முடியுமா? அதுவும் மாமிகிட்டே வந்து விசாரிச்சுட்டு எல்லாமே பண்ணுறாருன்னா நம்ம விஜய் வந்து எப்படிப்பட்ட ஆள். ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து நம்ம தாத்தாக்கு வந்து தெரிஞ்சது தான். நம்ம விஜய் வந்து முன்கூட்டியே தாத்தாக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் தாத்தாக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனாலுமே நம்ம விஜய் அதை கேட்குற மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு அந்தளவு வந்து ரியாக்ஷன் அவர்கிட்ட வந்து இல்லை. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக ஆகுறாங்க. இங்கே விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பாட்டி, நான் வந்து மாமா நர்மதாவோட மாமா, நான் அக்கா வீட்டுக்காரு, ஆனால் எனக்கு உரிமை இருக்குல்ல, அதான் நான் மாமேசரு கொண்டு வரேன், என்னோடய உரிமையெல்லாம் என்னால் விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சீர்வரிசையோடு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. விஜய் சொல்கிறது 100க்கு 100 கரெக்டு தானே. அவரோட மாமா ஸ்தானத்தை வந்து அவரால் விட்டு தர முடியுமா? முடியாது தானே. உண்மையாகவே அந்த பாயிண்டெல்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது விஜய் அந்த பேசுனது, அந்த ரியாக்ஷன் எல்லாமே அவ்வளோ க்யூட்டு, அவ்வளோ சூப்பர் அந்த மாதிரி தான். ஆனால் ஒன்றும் புரியலைங்க, நம்ம காவேரி எதுக்காக தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு சில இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் மிஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. இந்த ஃபங்க்ஷன் மோடில் கூட பார்த்திங்கன்னா
கொஞ்சம் அவங்க திங்க் பண்ண கூட இல்லை நம்ம விஜய் பற்றி. ஐயோ! நம்ம விஜய்கிட்ட சொல்லலையே அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கல. அதே மாதிரி அன்றைக்கி குமரனோட ஃபங்க்ஷன்லேயுமே அந்த கதாநாயகன் அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அந்தளவுக்கு நம்ம விஜயை மிஸ் பண்ணலை. கொஞ்சம் கூட வந்து நினைக்கல. அதுதான் ஒரு மாதிரி வந்து சங்கடமாக இருக்குது. ஏன் காவேரி இப்படி இருக்கிறீங்க? அவர் நொடிக்கு நொடி இப்போல்லாம் உங்களை நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து முக்கியமான இடங்களெல்லாம் நம்ம விஜயை யோசிக்கவே மாட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது. ஏன்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம விஜய்கிட்ட வந்து காவேரி சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்க. இப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போது நம்ம விஜய் பண்ணுற அந்த அட்டகாசத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரி அப்படியே ஒரு மாதிரி விஜயை வந்து மனசுக்குள்ளேயே திட்டின மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இதனால் வந்து இங்கே சாரதாம்மா கோவமாக இருக்கிறாங்களே, அதனால் ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ, திருந்த மாட்டுறீங்களேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவங்க ஒரு க்யூட் ஸ்மைலு செல்லமாக தான் மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்திங்கன்னா இங்கே நர்மதாவோட ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இங்கே ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல விஜய் வந்து நம்ம சாரதாம்மா எதுவுமே பேச முடியலை. ஏன்னா குமரனோட அம்மா இருக்கிறாங்க. அந்த ஒரு ரீசன் தான். இப்போது நம்ம விஜய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க. உடனே குமரன் அம்மா இருந்துக்கிட்டு, என்னப்பா விஜய் போய்ட்டு இப்படி தள்ளி நிற்கிற, உன் பொண்டாட்டிக்கிட்ட நிற்காம வாப்பா வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் இங்கே நம்ம காவேரி பக்கத்துலேயே நம்ம விஜய் நிற்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குமரனோட அம்மா பண்ணிடுறாங்க. இதனால் நம்ம விஜய்க்கும் சந்தோஷமாக இருக்குது. அவரும் நினச்சிக்கிறாரு, ஓ விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாதோ, ஓ இவங்களுக்காக தான் ஒரு வேளை வந்து பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்களோ இங்கே காவேரியோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நம்ம விஜய்க்கு. அதனால் இன்னுமே பார்த்திங்கன்னா ஓவராக கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு நம்ம விஜய். இங்கே நம்ம சாரதாம்மா பக்கத்தில் போய்ட்டு நிற்கிறதும் கொஞ்சம் குறும்பு பண்ணுறதும் அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க. அப்படியே நம்ம சாரதாம்மா இருந்துக்கிட்டு செம்ம ஒரு இதாக தான் இருக்கிறாங்க, கோவமாக தான் இருக்கிறாங்க. அவ்வளோ அவங்களால வெளியே காட்டிக்க முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரியை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, என்னடி என்னென்னமோ சொன்னேன், எதுவுமே வந்து இன்னொன்று பிரச்சனை பண்ண மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த, இப்போ என்னமோ இப்படி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் வந்து ஒன்று மட்டும் நல்லாவே புரியுது, இவர் திருந்தவே மாட்டார் இந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அட போமா, என்னம்மா பண்ண சொல்கிற என்னைய, அவர் என்னம்மா இப்போ பெரிய தப்பாம்மா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம காவேரி விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. நீயும் திருந்த மாட்ட, அவரும் திருந்த மாட்டார், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லபடியாக வந்து சீரும் சிறப்பமாக முடிஞ்சிருச்சு. நம்ம விஜய் வந்து நல்லாவே நடத்தி முடிச்சிட்டாரு. ஏன்னா குமரனோட பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தான் வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ணாருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நல்லாவே போயிடுச்சு. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே குமரனோட அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ எப்போதும் போல் சாரதமாக இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே வந்து கத்திகிட்டு இருக்கிறாங்க. என்னடி என்னால் வந்து அப்போதைக்கு எதுவுமே பேச முடியலை, அப்படியே உரிமையோடு வந்து சீரும் என்னென்னமோ வந்து வாங்கிட்டு வராரு. என்னத்தை சொல்ல, அவ்வளோ எனக்கு கோவம்தான் வருது. நம்ம விஷயத்தில் தலையிடாதன்னு சொன்னால் கேட்கவே மாட்டார் அந்த தம்பி, நீயும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா சாரதமாக இருந்துக்கிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு, ஏம்மா எப்போ பார்த்தாலும் நீ அவரை திட்டிக்கிட்டே இருக்கிற, அவர் வந்து இப்போ என்ன நர்மதாவுக்கு வந்து விருப்பப்பட்டு செஞ்சுருக்கிறார் சீர்வரிசை, இன்னும் அவருக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சட்டப்பூர்வமாக எதுவும் இன்னும் நடக்கலையில, அவர் பொண்டாட்டியாக இப்போ வரையும் நான் இருக்க தான் செய்கிறேன், அவர் கட்டின தாலியும் என் கழுத்தில் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஓ அது வேறையா, இன்னும் நீ உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கிறியா, அப்போது அவர் பண்ணதை எல்லாத்தையுமே வந்து நீ ஏற்றுக்கிட்ட, கண்டிப்பாக என்னாலலாம் ஏற்றுக்க முடியாது சரியா, அவர் செஞ்ச வரிசை எல்லாமே வந்து ரிட்டன் அவர் வீட்டுக்கே வந்து போயிடணும், போயிட்டு எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு வந்துடுங்க, அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க, அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவி இருந்துக்கிட்டு, என்னாலலாம் முடியாதுமா, அந்த மாதிரிலாம் வந்து என்னால் வந்து கஷ்டப்படுத்த முடியாது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காவேரி சொல்கிறாங்க. நீ கொடுக்கலனா என்ன, நான் போயிட்டு கொடுத்துட்டு வந்து நம்ம சாரதாம்மா சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரி வந்து ரூமுக்கு போயிடறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு, ஏண்டி சாரதா இப்படி பண்ணுற, அந்த பையன் விருப்பப்பட்டு செஞ்சுருக்கிறான், அதை வந்து நீ மறுபடியும் கொடுத்தா அதில் என்ன அர்த்தம் சொல்லு, நீ வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்க, கொஞ்சம் மனசை மாற்றிக்கணும் சாரதா, அதுதான் வந்து காவேரி விஜய் லைஃபுக்கு நல்லது,
என்ன அந்த வெண்ணிலா இருக்கனால தான் நீ ரொம்ப யோசிக்கிற. அந்த வெண்ணிலாவுக்கு விஜய் தம்பி கண்டிப்பாக ஒரு முடிவு கட்டுவான் சரியா? நீயும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அந்த பையன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுனாலும் பேசிடாத. அந்த பையன் நம்ம குடும்பத்து மேலேயும் காவேரி மேலேயும் ரொம்பவும் பாசமாக இருக்கிறான் சரியா? அதை நீ புரிஞ்சுக்கோமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டியுமே இங்கே சாரதாக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பாசம்தான் நிறையா வச்சுருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறாள் ஒருத்தி, அவருக்கு ஒரு வழி பண்ண சொல்லுங்கள் அவளுக்கு. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே சாரதா மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு வெளியே பால்கனிக்கு போகிறாங்க இங்கே விஜயை பார்க்குறதுக்காக. அப்போ பார்த்திங்கன்னா விஜய் கரெக்டாக அந்த டைமில் தான் வெளியே வராங்க. இங்கே விஜய் காணான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சடனாக நம்ம காவேரி மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம காவேரி மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டே காவேரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கத்திட்டு வராங்க. இங்கே நம்ம விஜய் கத்துன சவுண்டு கேட்டு இங்கே காவேரி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. பார்த்திங்கன்னா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் எழுப்பி பார்க்குறாங்க. இங்கே எல்லாருமே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இங்கே வேகமாக விஜய் ஓடி போயிட்டு தண்ணி கொண்டு வந்து காவேரி ஃபேஸில் வந்து தெளித்து எழுப்பி விடுறாங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து மயக்கத்திலே இருக்கிறாங்க. இப்போது என்ன பண்ணுறது, நைட் டைம் ஆகிடுச்சு. நம்ம விஜய் காருமே பார்த்திங்கன்னா இங்கே இல்லை. பக்கத்தில் ஆட்டோவும் இந்த டைமில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, நான் போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம விஜய் வந்து போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா காவேரி ப்ரெக்னன்ட் சொல்லிட்டு வந்து விஷயம் தெரியுது. இங்கே விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க விஷயத்தை கேள்விப்பட்டு. இங்கே மற்ற எல்லாருமே ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. பாட்டி கங்காக்கெலாம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. உடனே சந்தோஷத்தில் விஜய் இருந்துக்கிட்டு தாத்தாக்கு எப்போதும் போல் கால் பண்ணி வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரிங்க தாத்தா, நீங்கள் கொள்ளு தாத்தா வாங்க போகிறீங்க, நம்ம காவேரி வந்து கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம தாத்தா பாட்டி ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியா விஜய், நாங்கள் இந்த உடனே கிளம்பி வந்துடுறோம். இனி காவேரி வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்க்குறதுக்காக வராங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கண் முழிச்சு பார்க்கவும் விஜய் வந்து சொல்கிறாரு, தெரியுமா காவேரி, உனக்கு நீ அம்மாவாயிட்ட நான் அப்பாவாயிட்டேன், நமக்கு ஒரு குட்டி காவேரி குட்டி விஜய் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்படியே இங்கே நம்ம சாரதாம்மாவை பார்க்குறாங்க. உடனே சாரதாம்மா கிட்ட போயிட்டு நம்ம காவேரி பேசுகிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். நான் விஜய்கிட்ட வந்து வெறும் ஃப்ரெண்டாக தான் பழகுனேன்னு சொல்லிட்டு ஒன் டைம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதை வந்து நான் மனசார சொல்லலை, உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் சொன்னேன். ஆல்ரெடி நான் விஜய் கூட வாழ்ந்துட்டேம்மா, அதை உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் விஷயத்தில் வேற கோவமாக இருக்கிறீங்க, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து சாரதா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி சொல்கிறத கேட்டுட்டு சாரதாம்மா வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னம்மா காவேரி, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து என்ன முடிவெடுக்கனே தெரியாமல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா சாரதாம்மா வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்த தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு, சாரதா, நாங்கள் கையோட காவேரி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடும், இதுக்கு மேலேயும் காவேரியை வந்து இங்கே எங்களால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையோடு வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம சாரதாம்மா இருந்துக்கிட்டு, என்ன என்ன பேசுகிறீங்க, இவ்வளோ உரிமையாக கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னம்மா இனியும் வந்து உனக்கு பிடிவாதம்மா, நீ அவங்க வந்து சேரையே கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குற உன் மனசில் பல விஷயங்களை நினச்சி, ஆனால் அந்த கடவுள் பார்த்தி அவங்க 2 பேர்த்தையும் வந்து மனசார சேர்த்து வச்சுட்டாரு. அதுவும் இல்லாமல் நீ அதை புரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி அன்னைக்கு சொன்னதாம்மா, இவங்க 2 பேரும் சம்மந்தமே இல்லாமல் வந்து சந்திச்சிருக்கலாம் மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். விஜய்க்கு காவேரி தான், காவேரிக்கு விஜய் தான். இந்த ஜென்மத்தில் அதை யாராலையுமே மாற்ற முடியாதுமா, அதை நீ புரிஞ்சுக்கோ சாரதான்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாவுக்கு அதுதான் சரியாக படுது. இதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து ஒரு நல்ல முடிவாக நம்ம விஜய் காவேரியை கண்டிப்பாக சாரதமாக மனசார சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா
மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் வரப்போகுது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.